வணக்கம். பணம் சம்பாதிக்கிறது ஒரு கலைன்னு சொல்லுவாங்க. ஆனா அந்த கலையோட ஆணிவேர் எங்க இருக்குன்னு யோசிச்சிருக்கீங்களா? நாம நினைக்கிற மாதிரி இப்போ இல்ல. ஆயிரக்கணக்கான வருஷங்களுக்கு முன்னாடி பழங்கால பாபிலோன்ல. ஆமாங்க. இன்னைக்கு நாம அந்த ரகசியங்களை தேடி ஒரு சின்ன பயணம் போக போறோம். வாங்க, பணத்தை ஒரு காந்தம் மாதிரி நம்ம பக்கம் இழுக்கிற அந்த 5 பாபிலோனிய விதிகளை பத்தி பார்க்கலாம். இந்த வரிய கொஞ்சம் நல்லா கவனிங்க. சம்பாதிக்கிறது சுலபம், ஆனா பணத்தை உங்களை நோக்கி ஓடி வர்ற வைப்பது ஒரு கலை. ரொம்ப ஆழமான வரி இல்லையா? யோசிச்சு பாருங்க. சம்பாதிக்கிறது அது ஒரு விஷயம், ஆனா பணமே நம்மள தேடி வரணும்னா அது ஒரு தனி கலைங்க. அந்த கலையை நம்மளால கத்துக்க முடியுமா? முடியும், கண்டிப்பா முடியும். அது எப்படி இருந்தா நாம இப்ப பார்க்க போறோம். சரி, நம்ம கதை எங்க ஆரம்பிக்குதுன்னா, தங்கம் குட்டி குவிஞ்சு கிடந்த பழங்கால பாபிலான்ல, அந்த பிரம்மாண்டமான நகலத்துல நபு அப்படின்னு ஒருத்தர் இருக்கார். அவரை சுத்தி பார்த்தா எல்லா பக்கமும் ஒரே செல்வம், பணக்காரங்க. ஆனா அதெல்லாம் பார்த்து அவருக்கு ஒரு ஏக்கம். இந்த செல்வத்துல நமக்கும் ஒரு பங்கு வேண்டாமான்னு ஒரு ஆசை. ஆனா அந்த ஆசையை எப்படி நிறைவேற்றுறதுன்னு அவருக்கு வழி தெரியல. நவோட பிரச்சனை என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்மள பல பேருக்கு இருக்கிற அதே பிரச்சனை தான். எவ்வளவுதான் சம்பாதிச்சாலும் மாச கடைசி வந்தா பர்ஸ் காலி ஆயிடுது. இந்த நிலையை எப்படியாவது மாத்தியே ஆகணும்னு ஒரு வைராகியத்தோட அவர் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கிறாரு. அப்படி கிளம்புன அந்த பயணத்துல அவர் கத்துக்கிட்ட ரகசியங்கள் என்னென்ன வாங்க பார்க்கலாம். அப்படி அவர் கத்துக்கிட்ட முதல் பாடம் பார்க்க ரொம்ப சின்ன விதி மாதிரி தான் தெரியும். ஆனா அது அவரோட வாழ்க்கையே புரட்டி போட்டுடுச்சு. சொல்லப்போனா இது நீங்க சரியா புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்க வாழ்க்கையை மாத்துற சக்தி இந்த விதிக்கு இருக்கு. அது என்ன விதி? முதல் விதி, உங்களுக்காக நீங்களே சேமிக்கணும். இந்த விதி ரொம்பவே சிம்பிள். நீங்க 10 ரூபாய் சம்பாதிக்கிறீங்கன்னா அதுல 1 ரூபாய உங்களுக்காக மட்டும் எடுத்து தனியா வச்சிடுங்க. மத்த யாருக்காகவும் இல்ல, உங்களுக்காக. இதுதான் நீங்க விதைக்க போற உங்க செல்வத்துக்கான முதல் விதை. இதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு. அது நம்மளோட மைண்ட் செட்டா மாத்துறது. மளிகை கடைக்கே, வீட்டு வாடகைக்கே, மற்ற செலவுகளுக்கெல்லாம் பணம் கொடுக்கறதுக்கு முன்னாடி உங்க சம்பளத்திலிருந்து முதல் பங்கு உங்களுக்கு தான். அதை முதல்ல எடுத்து வைங்க. அதுதான் நீங்க உங்களுக்கு கொடுத்துக்கிற உண்மையான முதல் சம்பளம். ஓகே, படியே எடுத்து வச்சாச்சு. நபு பணத்தை சேமிக்க ஆரம்பிச்சிட்டார். ஆனா சேமிச்ச பணத்தை சும்மா ஒரு பெட்டியிலையோ மூளையிலையோ பூட்டி வச்சா அது பாட்டுக்கு அப்படியே தான் இருக்கும், வளராது இல்லையா? இந்த உண்மைய அவர் ரொம்ப சீக்கிரமாவே புரிஞ்சுக்கிட்டார். அப்போதான் நபு ஒரு அற்புதமான விஷயத்த கத்துக்கிட்டார். என்னன்னா, அவரோட சேமிப்புல இருக்கிற ஒவ்வொரு காசும் ஒரு சிப்பாய் மாதிரி. அந்த சிப்பாய்களை சும்மா உட்கார வைக்காம வேலைக்கு அனுப்பணும். அப்படி அனுப்புனா ஒவ்வொரு சிப்பாயும் தனக்கு துணையா இன்னும் பல காசுகளை சம்பாதிச்சுட்டு திரும்பி வரும். ஆக இங்கே முக்கியமான விஷயம் என்ன? உங்க சேமிப்பை சும்மா வைக்காம புத்திசாலித்தனமா முதலீடு செய்யணும். பாருங்க, இந்த செல்வ வளர்ச்சிக்கான ஃபார்முலா ரொம்பவே சிம்பிள். 1, சேமிக்கிறீங்க. 2, அந்த சேமிப்பை முதலீடு பண்றீங்க. 3, அது மூலமா உங்க செல்வம் பெருகிக்கிட்டே இருக்கு. இது ஒரு தொடர்ச்சியான சுழற்சி, நிக்கவே நிக்காது. சரி, நபுவோட செல்வம் கொஞ்சம் கொஞ்சமா வளர ஆரம்பிக்குது. அப்போதான் அவருக்கு ஒரு புது பிரச்சனை வருது. இப்போ யார்கிட்ட போய் அட்வைஸ் கேட்கறது, யாரை நம்புறது, யாரை நம்பக்கூடாது? இது அவரோட பயணத்துல ஒரு ரொம்ப முக்கியமான கட்டம். யோசிச்சு பாருங்க, பணம் வளர வளர கூடவே ஆபத்தும் வரும். ஒரே மாசத்துல உங்களை கோடீஸ்வரன் ஆக்குறேன்னு சொல்ற ஆசை வார்த்தைகள் ஒரு பக்கம் வரும். பொறுமையா நிதானமா வளரலான்னு சொல்ற அனுபவஸ்தர்களோட புத்திமதி இன்னொரு பக்கம் வரும். இதுல நாம எந்த பாதையை தேர்ந்தெடுக்கிறோங்கிறது தான் இங்க இருக்கிற மிகப்பெரிய சவால். இததான் நம்மளோட 3வது 4வது விதிகளுக்கான அடித்தளம். விதி எண் 3, பணத்தை கையாண்டு அனுபவம் இருக்கிறவங்க கிட்ட மட்டும் ஆலோசனை கேளுங்க. விதி எண் 4, டபுள் ஆக்குறேன், ட்ரிபிள் ஆக்குறேன்னு நம்ப முடியாத அளவுக்கு லாபம் தரேன்னு சொல்ற எந்த திட்டத்தையும் நம்பாதீங்க. ஞாபகம் வச்சுக்கோங்க, நிதானமான பாதுகாப்பான வளர்ச்சி தான் உண்மையான செல்வம். பேராசைக்கு இடம் கொடுத்தா முடிவு நஷ்டம்தான். சரி, இப்போ நாம கடைசி விதிக்கு வந்திருக்கோம். நபு கத்துக்கிட்டதுலயே ரொம்ப ரொம்ப சக்தி வாய்ந்த விதி இதுதான். சொல்லப்போனா தலைமுறைக்கு நிலைச்சு நிக்கிற ஒரு செல்வத்தை உருவாக்குறதோட ரகசியமே இந்த விதியில தான் அடங்கி இருக்கு. நபுவோட பயணத்தை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். ஆரம்பத்துல வளர்ச்சி ரொம்ப மெதுவா தான் இருந்துச்சு. ஆனா அவர் தளரவே இல்ல, தொடர்ந்து முதலீடு செஞ்சுக்கிட்டே இருந்தார். வருஷங்கள் போக போக என்னாச்சு தெரியுமா? அவரோட செல்வம் அதிவேகமா ராக்கெட் வேகத்துல பெருக ஆரம்பிச்சது. இதுக்கு பேர் தான் காம்பவுண்டிங், அதாவது கூட்டு வட்டியோட சக்தி. ஒரு சின்ன ஆரம்பம்தான், ஆனா ஒரு கட்டத்துக்கு பிறகு அதோட வளர்ச்சி பிரம்மாண்டமா இருக்கும். கடைசியில என்னாச்சுன்னா, நபுவோட வருமானம் ஒரு வற்றாத ஜீவ நதி மாதிரி ஆயிடுச்சு. அவர் வேலைக்கு போனாலும் சரி, வீட்ல தூங்குனாலும் சரி, அவரோட பணம் அவருக்காக வேலை செஞ்சு இன்னும் அதிக பணத்தை சம்பாதிச்சு கொடுத்துக்கிட்டே இருந்துச்சு. இதுக்கு பேரு தான் உண்மையான ஃபைனான்ஷியல் ஃப்ரீடம், அதாவது நிதி சுதந்திரம். நம்ம இவ்ளோ நேரம் கேட்ட நபுவோட கதை ஏதோ ஒரு பழங்கதை கிடையாது. அது நமக்கான ஒரு வழிகாட்டி, ஒரு ப்ளூ பிரிண்ட். இந்த விதிகள் காலத்தால் அழியாதது. அன்னைக்கு பாபிலோன்ல வேலை செஞ்ச அதே விதிகள் நிச்சயமா இன்னைக்கும் உங்களுக்கும் எனக்கும் வேலை செய்யும். அப்போ நாம கத்துக்கிட்ட இந்த 5 முக்கியமான விதிகளை ஒரு தடவை வேகமா பாத்துரலாம்.
1. உங்க வருமானத்துல குறைஞ்சது 10% சேமிங்க. 2. உங்க சேமிப்ப உங்களுக்காக வேலை செய்ய வைங்க. 3. அனுபவம் உள்ளவங்க கிட்ட இருந்து மட்டும் அட்வைஸ் வாங்குங்க. 4. பேராசைப்பட்டு அதிக ரிஸ்க் எடுக்காதீங்க. கடைசியா 5வது, வர்ற லாபத்தை திரும்பவும் முதலீடு பண்ணி உங்க செல்வத்தை பெருக்குங்க. இந்த 5 விதிகள் தான் உங்க நிதி வளர்ச்சிக்கான அடித்தளம். கேட்கறதுக்கு இந்த விதிகள் ரொம்ப சிம்பிளா இருக்கலாம், ஆனா இதை தொடர்ந்து கடைபிடிக்கிறதுல தான் உண்மையான மந்திரமே இருக்கு. உங்க நிதி பயணத்தை மாத்தணும்னு நீங்க உண்மையிலேயே முடிவு பண்ணிட்டீங்கன்னா இந்த விதிகளை பயன்படுத்தி முதல் படியை இன்னைக்கே எடுத்து வைங்க. இப்போ நான் உங்களை கேட்கிற கேள்வி இதுதான்: இந்த பழங்கால விதிகளை உங்க பயணத்துல இன்றிலிருந்து நீங்க எப்படி பயன்படுத்த போறீங்க? யோசிங்க. உங்க செல்வத்துக்கான திறவுகோல் உங்க கையில தான் இருக்கு.